ஐயா, தனி மனிதனோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது வெளிநாடோ இல்லை வேறு ஏதாவது வெளியே வேறு ஏதாவது கம்பெனிக்கோ சார்ந்து போய் தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குங்கிறப்ப எப்படி வந்து அவனோட அதாவது அவனோட தனி மனிதனோட மரியாதை உரிமை வந்து எப்படி பாதுகாக்கப்படுது? ஏன்னா வேற ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுங்கிறப்போ எப்படி வந்து அது சரி? அது ஒரு நல்ல கேள்விதான். இப்போ சார்ந்து தான் பொருளாதாரங்கிறது ஒரு தனி மனுஷன் மட்டுமே உருவாக்கிக்கிறது இல்லை, ஒரு கூட்டு அமைப்பாக தான், ஒரு பெரிய சமூக அமைப்பு, உலகளாவிய ஒரு சமூக அமைப்பு, குளோபல் நிறுவனம், அதாவது உலகம் சார்ந்த பொருளாதார அமைப்பாக மாறிட்டோம். இப்போ நம்ம அப்படி இருந்து தான் பண்ண முடியுது. நிறைய தொழில்கள் கண்டுபிடிப்புகள் இதுக்கெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து தான். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற செல்ஃபோனே வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது தான். அது மாதிரி மின்சாரம், இன்னும் பல வகையான இது வந்து அறிவியல் ரீதியான மேம்பாடுகள்லாம் உலகாலம் தழுவிய அளவில் பரவலாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பொருளாதார கட்டமைப்புகள், இந்த மேம்பாடுகள்லாம் வேணும்னா நம்ம இன்னொருத்தரை சார்ந்து தான் வாழணும். பிரச்சனை இது இல்லை. செல்ஃபோன் வாங்கக்கூடாதுங்கிறது இல்லை, மாடி வீடு கட்டக்கூடாதுங்கிறது இல்லை, கார் வாங்கக்கூடாதுங்கிறது இல்லை. இது எல்லாவற்றிற்குமாக ஒரு தனி மனுஷனை நீங்கள் அடிமைப்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணமாக, இப்போ நான் உங்களுக்கு வேலைக்கு வரேன்னா அது வந்து நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு வேலைக்கு வரேன். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி மாதிரி இருக்கணும். என்னை கட்டாயப்படுத்தி அடிமைப்படுத்தி இது வந்தால் தான் நீ இதை செஞ்சால் தான் உனக்கு நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு அடிமைப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த பணத்துக்கான விலையை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு செல்ஃபோனுக்குள்ள விலையை கொடுக்கணும், ஒரு ஐஃபோன்னா அதுக்குள்ளே விலை கொடுக்கணும், ஒரு வீடு கட்டணுன்னா பல கோடி பல லட்சம் வேணுன்னா அதுக்குள்ளே பொருட்கள், கட்டுமானங்கள், தளவாடங்கள் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும். ஆனால் என்னுடைய விருப்பம் இல்லாமலே இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு என் மண்டைக்குள்ளே பதிய வைக்கிறதும், இப்படி இருந்தால் தான் இந்த கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் வரணும், அதுக்கு நீங்கள் அடிமையாக இருந்து இவ்வளோ காலம் உழைக்கணும். நான் சொல்கிறது மாதிரிலாம் வேலை செஞ்சால் தான் இவ்வளோ ஊதியம் உனக்கு. அங்கே வந்து தனி மனித சுதந்திரமும் உரிமையும் அழிக்கப்படுது. ஆனால் நேரடியாக எப்படி கேட்பாங்கன்னா அதுக்குள்ளே விலையை கொடுத்து தானே ஆகணும். அப்போ அவ்வளோ பணம் வேணும்ல, அதை உருவாக்குறதுக்கு இவ்வளோ பணம் வேணும். ஒரு கார் வாங்கினா அந்த காரை உருவாக்குறதுக்கு எவ்வளோ தொகை தேவைப்படுது தெரியுமா? அப்போ அந்த பணத்தை கொடுக்காம எப்படி காரை உங்களுக்கு சும்மா கொடுக்க முடியுமா? உங்கள் தனி மனித உரிமையை மதிக்கிறேன்னு இப்படி வந்து ஒரு அப்படியே நேரடி தாக்குதலாக இது தெரியும். உண்மை என்னென்னா, அந்த காரை நான் விரும்பினா வாங்கலாம், விரும்பாட்டினா வாங்க வேணாம். அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் எப்படி கட்டமைக்கணும்? நீங்கள் விரும்பினா வேலைக்கு வாங்க, விரும்புகிறப்ப வேலை செய்யுங்க, அல்லது உங்களால் முடிகிற வேலை செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு முதல்ல. அதுக்காக கார் இருந்தால் தான் வாழ முடியும்னு எனக்கு கற்பிக்கப்படக்கூடாது. மருத்துவம் இல்லாமல் நீ வாழ முடியாதுன்னு எனக்கு கற்பிக்கப்படக்கூடாது. பொருளாதாரம் என்பது அது மட்டும்தான் பொருளாதாரம். உதாரணமாக மாட்டு வண்டியில் கூட நம்ம போகலாம், சைக்கிளில் கூட நம்ம போகலாம். இந்த சமுதாய கட்டமைப்புகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை, மதிப்பு, இது எல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இப்போ நம்ம சைக்கிளில் போகிறதே இல்லை. உண்மையில் அது சுதந்திரம். எவ்வளோ பெட்ரோல் விலை உயர்ந்தாலும் அதை பற்றி நான் கவலையப்பட வேணாம். இந்த மாட்டு வண்டி இருக்குது பாருங்கள், சும்மா ஒரு சொல்லுக்கு சொல்கிறேன். அப்படின்னா நீ ஏஞ்சி மாட்டு வண்டியில் போய் நீ ஏன் காரில் வரேன்னா, நான் இப்போ காரில் தான் வரேன். ஏன்னா அதில் தான் வரேன். என்ன வண்டியில்? வந்தே பாரத்தில் தான் வரேன். இன்னும் சீக்கிரம் வரணும், அது தேவை. ஆனால் அதுக்காக நான் கொடுக்குற விலை இருக்குது பாருங்கள், அது வந்து கண்மூடித்தனமானதாக இருக்குது. ஒரு எளிமையான மனிதன் மிகப்பெரும் அளவில் பணத்தை சேர்த்தா தான் அவனுக்கு பாதுகாப்பான வாழுமிடம் கிடைக்கிது, தண்ணீர் கிடைக்கிது, உணவு கிடைக்கிது. அப்படிங்கிற இடத்த நோக்கி கொண்டுகிட்டு போய் அவனை பணத்திற்காக அடிமையாக்கி, பணம் வேண்டுமென்றால் வேலை செய்து தான் ஆக வேண்டும் என்று அவனுடைய வாழுங்காலம் முழுவதும், நல்லா பாருங்கள், வாழுங்காலம் முழுவதும் அவனை அடிமையாக்கி வைத்து கொள்ளுகிறது சமூகம், தனி மனுஷன்ல. ஒரு சமூகமே ஒவ்வொரு தனி மனிதனையும் சமூக அடிமைகளாக மாற்றுகிறது. இதுதான் கல்வி, இதுதான் பொருளாதாரம், இதுதான். அப்போனா நீங்கள் தற்சார்புக்கு போங்களாம். இப்படி ஒரு பக்கம் தற்சார்புனா என்ன? நான் எனக்கு மட்டும் ஒரு குடிசை போட்டுக்கிறேன், எனக்கு மட்டும் சின்னதாக எதுவும் வேணாம், எனக்கு வேண்டிய உணவை மட்டும் நான் உருவாக்கிக்கிறேன், எனக்கு வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு நான் அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன். எனக்கு மட்டுமே ஒரு ஆடு, ஒரு கோழி, ஒரு மாடு, கொஞ்சோண்டு எனக்கு வேணுங்கிற நிலம் அங்கே வச்சுக்கிறேன், நான் பண்ட மாற்றாக பண்ணிக்கிறேன், அது உள்ளேயே நான் வாழ்ந்துக்கிறேன். இது சரியான தற்சார்பானா? இதுவும் இல்லை. எனக்கு மட்டுமே நான் வாழும்போது பிளாஸ்டிக் நான் இருக்கிற இடத்துக்கு வரும், அணு உலை கதிர்வீச்சுகள் வரும். ஏன்னா மேற்கத்திய நாடுகள் வந்து ரொம்ப தூரம் அறிவியலில் முன்னேறி போய் அந்த அறிவியலினால் ஏற்பட்ட கழிவுகளை நீக்க தெரியாமல், அதில் இருக்கிற ஆபத்துகளை நீக்க தெரியாமல்
பாதுகாப்பான முறையில் தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கவோ, உரிமையை பாதுகாக்கவோ, வாழ்க்கையை பாதுகாக்கவோ தெரியாத இடத்த நோக்கி அறிவியலை கொண்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பணமட்டை குடிசையில் குடியிருக்கீங்க தற்சார்பா, ஆனால் அணு உலை கழிவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, அணு ஆயுதங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, ஹைட்ரஜன் குண்டுலேருந்து தப்பிக்க முடியாது, பிளாஸ்டிக் கழிவுகள்லேருந்து தப்பிக்க முடியாது, ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்தால் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. இப்போ நீங்கள் தற்சார்பாக வாழ்ந்து இதில் இருந்தெல்லாம் தப்பிக்க முடியுமா? அப்போ எல்லாரையுமே உங்களாட்டுமே பணமட்டை குடிசைக்குள்ளே கொண்டு போகிறதா திரும்ப? இல்லை. அறிவியலின் கழிவுகளை பாதுகாப்பாக அழிக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த அறிவியல் வளர்ச்சி கிடைக்கணும். எல்லாத்த விட முக்கியம் அவனுடைய வாழும் சுதந்திரமும் உரிமையும், அவனுடைய வாழுங்காலத்தை பூரா, இந்த இடத்த தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், வாழுங்காலத்தை பூரா அடிமையாக வைத்து கொண்டே, உங்களை அடிமையாக்கி வைத்து கொண்டே உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களுடைய சுதந்திரத்தையும் நான் உங்களுக்கு உரிமையாக்குறேன், நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லி நீங்கள் வாழுங்காலம் பூரா என்னையே அண்டிக்கிட்டு தான் வாழணும். எப்படிங்க இது? என்னுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் வேலைக்கு போகலனாலும் நான் விரும்பினா வாழணும்ல. உணவு வேணும், தண்ணீர் வேணும், தங்குமிடம் வேணும். வேலை என்பது என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை சார்ந்தது. உடல் ஆரோக்கியம் எதை சார்ந்தது? நான் கொடுக்குற மருத்துவம் தான் உனக்கு உடல் ஆரோக்கியம். திருப்பியும் நான் உங்ககிட்டே மாட்டுறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமூக அடிமைகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது நவீன அறிவியல், நவீன அரசியல், நவீன பொருளாதாரம். இதிலிருந்து மாறுபடணுங்கிற. அப்போ நீ என்னதையே சொல்கிற? தற்சார்பாகவும் வாழக்கூடாதுங்கிற, இந்த பக்கம் காரு இதெல்லாம் வாங்கணுன்னா உழைக்கக்கூடாதுங்கிற. நீ என்ன சொல்ல வர்ற? தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் விரும்பினா வேலைக்கு போகலாம், விரும்பினா வேலைக்கு போக வேண்டாம். அந்த மாதிரி முதல்ல உங்களுடைய தனி மனித உரிமை, உங்களுக்கான உணவு, தண்ணீர், தங்குமிடம், உணவு பாதுகாப்பு இருக்கணும். உணவு பாதுகாப்பின் பின்னாலேயே தான் உங்கள் உடம்போட ஆரோக்கியமும் மருத்துவமும் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் தண்ணீரும் உணவையும் சார்ந்து தான் உடலையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றுது. இதில் தாங்க தொடங்குது உங்களுடைய தனி மனித உரிமை, மரியாதை, பண்பாடு எல்லாமே. எனக்கு வேண்டிய உணவை நானே உருவாக்கிக்கிறேன், எனக்கு வேண்டிய தண்ணீரை நான் கொள்கிறேன். இதுதாங்க உலக இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மிக பெரும் புதையலாகவும் பரிசாகவும் நினைக்கிறேன். ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞனுக்கும் தனக்கு வேண்டிய தண்ணீரை உருவாக்கணும், தனக்கு வேண்டிய உணவை தன்னை சார்ந்தே உருவாக்க அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நிலத்தை வளமாக்க தெரியணும், பயிர் பாதுகாப்பு அவனுக்கே உருவாக்க தெரியணும். இது ஒரு நிறுவனத்தை சார்ந்தோ ஒரு விழிப்புணர்வு கல்விங்கிற பேரில் ஏதோ கொடுக்குற ஒன்று, இதை செஞ்சால் தான் உன்னுடைய பயிர் பாதுகாப்பாக இருக்கும், உன்னுடைய மருத்துவம் பாதுகாப்பாக இருக்கும், உன் உடம்பை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி முதல்ல மருத்துவம், உணவு, தண்ணீர், இந்த மூணு எதுவுள்ள அடங்குதுன்னா தண்ணீரிலையும் உணவுலையும் வந்துடுது. இந்த ரெண்டும் பாதுகாப்பாக இருந்தால் மருத்துவம் தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினத்துக்கும் மருத்துவம் தேவைப்படலை, தண்ணீரும் உணவும் தான் தேவைப்படுது. அந்த தண்ணீர் இயற்கைங்கிற பேரில் மிக உயர்ந்த பாதுகாப்பானதாக கொடுக்கப்படுது. மழை தண்ணீர் உலகத்திலேயே சிறந்த தண்ணீர். அதில் விளையிற தாவரங்கள் எல்லாமே மலையிலையாக இருக்கட்டும், கடல்லையாக இருக்கட்டும், காடுகள்லையாக இருக்கட்டும், சாலை ஓரங்களையாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்குது, மிக செழிப்பாக இருக்குது. அந்த மாதிரி உருவாக்குகின்ற உணவு மருந்து தேவையில்லாத உணவு. உணவே மருந்து, மருந்தே உணவு. முதல்ல இதை தண்ணீர் இல்லாமல் உணவையே உருவாக்க முடியாது. அப்போ முதல்ல தண்ணீரை உருவாக்க கற்றுக் கொடுக்கலன்னா உலக இளைஞர்களுக்கு அவன் அடிமை ஆகிறதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா நான் போடுறத போட்டால் தான் விளையும், நான் கொடுக்கறத போட்டால் தான் விளையும்னா அவனுக்கு வளத்தை உருவாக்க தெரியல, பயிர் பாதுகாப்பை உருவாக்க தெரியல, எதையோ போட்டு தான் உருவாக்குறான். தண்ணீருக்கு அடிமையாக இருக்கான், மின்சாரத்துக்கிட்ட அடிமையாக இருக்கான், ஓட்டை போட்டு பார்க்குறான், தண்ணி கிடைக்கல, தண்ணீரை காய்ச்சி பாய்ச்சுறான், சொட்டு நீர் பாய்ச்சுறான், என்னென்னவோ நான் தொழில்நுட்பங்கள்ங்கிற பேரில் அவனை திருப்பியும் தண்ணீர் உணவுலேயே அவனை மடக்கிட்டேன். அப்போ அவன் அந்த ரெண்டையும் எனக்கு உருவாக்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. தண்ணீர் உணவையும் நான் விரும்பினா வேலைக்கு போவேன், இல்லாட்டா நான் சாப்பிட்டு படுத்து கிடப்பேன், எனக்கு நோய் வராது. அந்த மாதிரி உணவை நான் உருவாக்கிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு சும்மா தானே குந்தி கிடக்கணும். இலவசமாகவே விதைப்பு அறுவடை, நடவு அறுவடை, தண்ணீர் தானாகவே என் வயலுக்கு பாய்ச்சுது. காடுகளுக்கு பாயிற மாதிரி, மலைகளுக்கு கிடைக்கிற மாதிரி, சாலை ஓரங்களில் கிடைக்கிற மாதிரி என் தோட்டத்துக்கும் கிடைக்கிற தண்ணீர்லேயே என் பயிரை வளர்க்க நான் கற்றுக்கிறேன். இதுதான் உண்மையான தொழில்நுட்பம், மருத்துவம். இதை உருவாக்க கற்றுக்கிட்டேன்னா முதல்ல எனக்கு உணவு பாதுகாப்பும், தண்ணீர் பாதுகாப்பும், தங்குமிட பாதுகாப்பும். அதுக்கப்புறம் நான் விரும்பினா வேலைக்கு போகலாம், விரும்பினா வேலைக்கு போவேன். எனக்கு மரியாதையும் என்னுடைய கௌரவம், என்ன சொல்கிறத, என்னுடைய மரியாதையும் கௌரவமும், என்னுடைய நேர்மையும், என்னுடைய ஒழுக்கமும், என்னுடைய வேலை திறனும் மதிக்கப்படும் பொழுது நான் வேலைக்கு போவேன். அது என்னை அடிமையாக்கக்கூடாது. இதுக்காக
அந்த மாதிரி கிடைக்கும்போது தான் அந்த பாதுகாப்பு கிடைக்கும் தனி மனிதனுக்கு. சரியா? இதை புரிஞ்சுக்கோங்க, சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இளைஞனுக்கும் நீரை உருவாக்கவும் உணவை உருவாக்கவும் அதன் வழியாக அவன் உடம்பையும் உயிரையும் வாழும் காலம் வரையில் பாதுகாப்பாக வாழ வைக்கவும் முதல் உரிமை இதுதான். இதை உருவாக்கின பிறகு அவன் தங்குமிடம் சூழல் வடிவமைப்பு இதையெல்லாம் உருவாக்கின பிறகு நம்ம நினச்சிட்டு இருக்கிற இந்த நுண்ணறிவியல் உலகம், நுண்ணியல் உலகம் எல்லாமே மறுபடியும் விரிவடையும். அவனுக்கு சுதந்திரமும் அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லாமல் ஒருத்தனை வேலை வாங்குறது இருக்குது பாருங்கள், அது சமூக அடிமைத்தனம். அது சமூக அடிமைகளை தாங்க இந்த நவீன அறிவியல் உருவாக்கிட்டு இருக்கு. நான் குற்றம் சாட்டுறேன். தனி மனிதனை சமூக அடிமையாக மாற்றுறதுல தான் இந்த நவீன அறிவியலும் நவீன அரசியலும் நவீன பொருளாதாரமும் இருக்குது. நவீன பொருளாதாரம் தனி மனிதனை அடிமையாக்கி நசுக்குகிறது, அவனை சுதந்திரமாக வாழ வைக்கல. இது என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் உரசி பாருங்கள். நன்றி.